காவேரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சந்தானம் ஒரு படத்தை சொல்வார், அமெரிக்காக்காரன் எதையே கண்டுபிடிக்கிறான், இவன் இதுதான் கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு. அந்த மாதிரி உண்மையிலேயே அமெரிக்காக்காரங்க வந்து பயங்கரமாக என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கம்பெனி வந்து ஒரு வாட்டர் பாட்டில் லான்ச் பண்ணாங்க. அந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸை கேட்டிங்க, அதுக்கப்புறம் தண்ணியை குடிக்க மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த வாட்டர் பாட்டிலை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு நவீனோ வித் மீ வீரா. நம்ம ஊரில் ஒரு தண்ணி பாட்டில் எவ்வளோ ரேட்டுங்க வைக்கும்? 30 ரூபா, 40 ரூபா, 100 ரூபா. அதுக்கப்புறம் இந்த பிராஸில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலாம் 200, 300 கூட விற்பாங்க. அதிகபட்சமாக 500 ரூபா விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் ஆப்பிள் கம்பெனி லான்ச் பண்ணியிருக்க அந்த வாட்டர் பாட்டிலுடைய விலை என்ன தெரியுமா? குறைஞ்சபட்சம் 4600 ரூபா, அதிகபட்சம் 9000 வரைக்கும் போகுது. அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் வந்து 4 வகைகளில் கிடைக்குது. 4 வேரியண்ட் வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறது ஆப்பிள் கம்பெனி கிடையாது. ஆப்பிள் கம்பெனி இன்னொரு கம்பெனி கூட டைப் பண்ணிருக்காங்க. அந்த கம்பெனியோட பேர் ஹிட்ரேட் ஸ்பார்க் அப்படிங்கிறது. அந்த ஹிட்ரேட் ஸ்பார்க்குங்கிற கம்பெனி தான் இந்த மாதிரியான வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நார்மல் ஆர்டினரி வாட்டர் பாட்டில் கிடையாது. இது ஒரு ஸ்மார்ட் வாட்டர் பாட்டில். ஸ்மார்ட் வாட்டர் பாட்டில்னால் என்ன பண்ணும் அப்படின்றீங்களா? நீங்கள் எப்போ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத அந்த வாட்டர் பாட்டில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அடா பாவீங்களா, ஒரு மனுஷன் தண்ணி குடிக்கிறத கூட இன்னொரு மெஷின் ஞாபகப்படுத்துகிற மாதிரி என்ன நிலைமையில் இருக்கணும்ல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் போக என்ன நடக்க போதோ தெரில. சரி, இந்த வாட்டர் பாட்டிலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வாட்டர் பாட்டிலில் 4 வகைகள் இருக்குதுன்னு சொன்னல, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்ரேட் ஸ்பார்க் 3 ஸ்மார்ட் வாட்டர் பாட்டில், அப்புறம் ஹிட்ரேட் ஸ்பார்க் ப்ரோ ஸ்மார்ட் வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் ஹிட்ரேட் ஸ்பார்க் ஸ்டீல் சக் ப்ளஸ் போனஸ் ஸ்ட்ரா லிட் அப்படிங்கிற ஒரு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஹிட்ரேட் ஸ்பார்க் ப்ரோ ஸ்டீல் ஸ்மார்ட் வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது. இதுதான் வந்து இந்த 4 வகை. இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேக்யூம் இன்சுலேட்டட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து வச்சுருக்கிறாங்க. அந்த சிஸ்டத்தினால என்ன ஆகும்னா, 24 மணி நேரத்துக்கு உங்களுக்கு தண்ணி வந்து ஜில்லுன்னு வச்சிங்கன்னா ஜில்லுன்னே இருக்கும். அதே மாதிரி ஹாட் வாட்டர் வச்சிங்கன்னா அது ஹாட் வாட்டராகவே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டிலுடைய அடிப்பகுதியில் ஒரு இடி ஸ்மார்ட் சென்சார் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சிக்கக்கூடாது, சார்ஜும் போட்டு வச்சுக்கணும். இந்த வாட்டர் பாட்டிலை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஹிட்ரேட் ஸ்பார்க் இருக்குல்ல, ஹிட்ரேட் ஸ்பார்க்குங்கிற ஆப் வந்து ஆப்பிள் ஸ்டோரில் வந்து கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஐஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஹிட்ரேட் ஸ்பார்க் ஆப்பை நீங்கள் ஐஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சதுக்கு பிறகு அது இந்த வாட்டர் பாட்டில் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இதில் ஏற்கனவே சென்சார் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்க. அந்த ஆப்புக்கு வந்து உங்களுடைய உடம்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி தேவை, நீங்கள் எந்த மாதிரியான வெதர் கண்டிஷனில் இருக்கிறீங்க, ரொம்ப கூலிங்கான இடத்துல இருக்கீங்களா, ஏசிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை அதிகமாக வந்து வெயிலில் அலைகிறீங்களா, அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அது மானிட்டர் பண்ணும். எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு நடக்கிறோமோ, எத்தனை ஸ்டெப் நீங்கள் நடந்தோம் அப்படின்ட்டு கூகுள் மானிட்டர் பண்ணி நமக்கு வந்து சொல்லுதோ, அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவை அப்படிங்கிறத அந்த ஆப் வந்து மானிட்டர் பண்ணும். அந்த ஆப் உங்களுக்கு தண்ணி தேவை அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுனால இந்த வாட்டர் பாட்டில் வந்து ரெண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் தண்ணி குடிக்கும் பொழுதும், ஓகே இன்றைக்கி வந்து நீ 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்ட, ஓகே 2வது வாட்டி குடிக்கும்போது நீ இன்றைக்கி 150 மில்லி தண்ணி எக்ஸ்ட்ராவாக குடிச்சிட்ட அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து அதை சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி சொல்கிறதுனால என்னாகும் அப்படின்னா, உங்கள் பாடி டீஹைட்ரேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத அந்த சிஸ்டம் வந்து மானிட்டர் பண்ணி உங்களுக்கு சொல்லும். அதன் மூலமாக நீங்கள் தண்ணி கம்மியாக குடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஐயோ இன்னும் அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு அலர்ட் ஆகி குடிப்பீங்க. அண்ட் இதை விட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எந்த இடைவெளியில் நீங்கள் தண்ணி குடிக்கணும். இப்போ காலைல 8 மணிக்கு தண்ணி குடிச்சிருக்கீங்க, அப்புறம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஒரு 2 மணி நேரம் தண்ணியை குடிக்கலை, மெய்மறந்து போய் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, டேய் தண்ணி குடிக்கலடா குடிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அலர்ட் கொடுத்து தண்ணியை குடிக்க சொல்லலாம். வாட்டர் பாட்டிலேயே சென்சார் இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த வாட்டர் பாட்டிலை டச் பண்ணி அப்படியே தண்ணியை குடிக்கும்பொழுது பாடியில் டச் ஆகி தான் தண்ணி உள்ளே போகுது அப்படிங்கிறத வந்து அது கண்டுபிடிச்சிடும். அது வந்து மானிட்டர் பண்ணும். அப்படி மானிட்டர் பண்ணுறதுனால ஒவ்வொரு மில்லியும் வந்து கணக்கு பண்ணும். இத்தனை மில்லி நீ தண்ணி குடிச்சிருக்க, இத்தனை மில்லி நீ இன்னும் குடிக்க வேண்டியது இருக்குது, இத்தனை மில்லி அதிகமாக குடிச்சிட்ட அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த வாட்டர் பாட்டில் உங்களுடைய மொபைலுக்கு சொல்லி அந்த மொபைல் வந்து காதில் உங்களுக்கு ப்ளூடூத் மூலமாக அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எப்போ தண்ணி குடிக்கணும், எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கீங்க, எவ்வளோ தண்ணி இன்னும் குடிக்காமல் விட்டுருக்கீங்க, அண்ட் எவ்வளோ தண்ணியை காரி துப்பிருக்கீங்க அப்படின்னு எல்லா விஷயங்களையும் இந்த வாட்டர் பாட்டில் சொல்கிறதுனால தான் அந்த ஸ்மார்ட் வாட்டர் பாட்டிலுக்கு இந்த அளவுக்கு ரேட் வச்சுருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து 4600 ரூபா, $59.95. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 6125 ரூபா. அதாவது இந்த 4 வேரியன்ட் சொன்னல, அதில் ஒரு வேரியன்ட் வந்து கம்மி, இன்னொரு வேரியன்ட் அதை விட அதிகம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதிகபட்சமாக 6125 ரூபா நம்மளுடைய ரூபாய் மதிப்புக்கு. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆப்பிள் வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது இன்னும் இந்தியாவுக்கு வரல, அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம்.
நீ வந்து தேவையான அளவு தண்ணி குடிக்கலை அப்படின்லாம் வந்து சொல்லுதில்ல. அப்படி சொல்கிற வாட்டர் பாட்டில் குடித்த தண்ணியெல்லாம் வெளியேற்றியா இல்லையா, நீ பாத்ரூம் போயிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு அலர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து இன்னும் கொண்டு வரல. பட் வந்துடும். அடுத்த வெர்ஷனில் வரும்பொழுதே டேய் நீ யூரின் போடா, இத்தனை மணிக்கு போகண்டா அப்படின்னு அந்த அதே வாட்டர் பாட்டில் அலர்ட் பண்ணுறதான சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு என்ன தேவை இருக்குது அதானே வர்றது, அதுக்கு நம்மளால் மறந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணுறதான சான்சஸ் இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த நாளும் வரும் அப்படிங்கிறத நான் வந்து மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் வாட்டர் பாட்டில் நம்ம ஊருக்கு வருது, இந்த ஆப்பிள் வாட்டர் பாட்டில் இந்தியாவுக்கு வருது அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய ஊரில் இருக்கிற இந்த ஆன்லைன் வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்குது, காமர்ஸ் வெப்சைட்டில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வாட்டர் பாட்டிலை வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்கிட்ட கேட்டால் தேவையே இல்லை. ஸோ டம்ளர் வச்சுருக்கிறேன், நான் டம்ளர்லேயே தண்ணி குடிச்சிக்கிறேன். எப்போ வந்து எனக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குதோ நானே ஞாபகம் வச்சு குடிச்சிக்கிறேன். என்னை யாரும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ எனக்கு தண்ணி வேணும் அப்போ நானே குடிச்சிக்கிறேன், வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? டம்ளரில் தண்ணி இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.